விஜயை பற்றி நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை. அந்த ரசிகர்லாம் அப்புறம் என்னை கல்ல விட்டுடுவாங்க. ஆமாம், நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அவர் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வேண்டாம், சினிமாக்காரங்களை பற்றி நான் எதுவும் போன விட்ட நான் ஏதோ ஒன்று சொல்ல போக எனக்கு பேண்ட் சட்டியெல்லாம் போட்டு விட்டாங்க. அதெல்லாம் நான் விஜயை பற்றி நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பலை. அந்த ரசிகர்லாம் அப்புறம் என்னை கல்ல விட்டுடுவாங்க. வேண்டாம், அதான் நான் சொல்லிட்டேன்ல, சினிமா பற்றி கேட்காது. அதாவது நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களை பற்றி கேட்க சொல்லுங்க. சினிமாவை பற்றி என்னோட தயவு செய்து கேட்காங்க. நான் எந்த ரசிகரும் இல்லை எனக்கு. நான் தான் சொல்லிட்டேன், சினிமாக்காரங்களை பற்றி தயவு செய்து என்னோட கேட்காங்க. சினிமா வேண்டாம். அவர் வந்து என்னன்னா இந்துக்களை பத்தி பேசினா நீங்க தான் அழிஞ்சு போயிருவீங்க. யார் சொன்னா? பவன் கல்யாண். அவர் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆந்திரா பத்தி நமக்கு ஆந்திரா பத்தி இப்போ உள்ள அரசு திருப்திகரமா இருக்குதா? அரசாங்கத்தை பத்தி எனக்கு கேட்காது. திருநெல்வேலியில பல பேரை பார்த்துருப்பீங்க, இப்போ மதுரைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கே இந்த மிரட்டல் விடுறாங்களே. அதெல்லாம் ஒரு அதான் 5 விரல் ஒன்று போல இருக்கா? ஒரு உலகத்தில் இருந்தால் 4 பேர் மிரட்டுவான், 4 பேர் சண்டைக்கு வருவான். இதெல்லாம் உலகத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் நான் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க நிறைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இங்க இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் வந்தா நீங்க என்ன மாதிரி எதிர்கொள்வீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நம்மளே பார்த்து பழைய சன்னிதானம் துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்தாரு. இந்த சன்னிதானம் துப்பாக்கி எல்லாம் இருக்கு. எனக்கு வாய் தான் துப்பாக்கி. இந்த வாய்க்கே பார்த்துக்கணும். பிரதமர் பாராட்டிட்டு இருந்தீங்க. இப்ப திமுக முருகன் மாநாடு போயிட்டு வந்து திமுக அரசு வந்து புகழ்ந்து பேசுறீங்க. என்ன இதுக்கு தான் உங்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது. ஏன் ஓடுங்கய்யா? கூப்பிடும் போது போத்தான செய்ய முடியும், வர முடியாது. எல்லா நீங்களும் ஆதரிக்க பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு. நீங்க சண்டை மூட்டி விடுறதுக்கு இங்கெல்லாம் இருக்கீங்க. நான் 4 கோயில் இருக்கு, எனக்கு நிர்வாகம் இருக்கு. ஏன் அரசாங்கத்தை பகச்சிட்டு இருக்கோம்? கூப்பிடும் போது போத்தானே வேணும். அதுவும் பழனியில் முருகன் மகா நாடு போடுறாங்க. அப்புறம் உடனே திமுக கட்சியில் சேர்ந்துட்டேன் அர்த்தம். இந்த பான் இந்த ஹீரோ என்ன கேள்வி கேட்கணும்? என்ன நம்ம ஏன் ஃபைட்டிங் பண்ணணும்? நான் அவங்களோட ஃபைட்டு அவங்கள பண்ணலை, ஆரம் வீரப்பனோட தான் பண்ணேன். நான் போன விழாவில் ஆரம் வீரப்பன் வந்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் செஞ்ச போகிற இந்த தொலைக்காட்சி தான். சரி, முருகன் மாநாட்டில் சன்னிதானத்துக்கு உரிய மரியாதை கிடைச்சதா? அதெல்லாம் நல்ல மரியாதை. வாராத வந்த மாமணியேன்னாரு. அதெல்லாம் மரியாதை. இங்கேருந்து மரியாதையாக கூட்டிகிட்டு போனாங்க. ஏசிலாம் வந்து இங்கேருந்து அவங்க தனி காரில் என்னை கூட்டிகிட்டு போய் என்னை கொண்டாந்து விட்டாங்க. அதெல்லாம் மரியாதை நடக்கும். அதான் முதல்வர் ஆனதுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். துணை முதல்வரா இப்போ உதயநிதி ஸ்டாலின். ஆமா, நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்பதான் நீங்க கேட்டதுனால சொல்லிட்டேன். ஏன் அதெல்லாம் போன்ல நான் பேச முடியுமா அவங்கள்ட்ட எல்லாம்? அவ்வளவு முதல்வர் ஆகிட்டு ஆதீனம் வந்து வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எங்க இருந்தாலும் பண்ணலாம். அதெல்லாம் சொல்லிட்டேன். அதெல்லாம் அனுப்பி தபாலே போயிட்டு. பவன் கல்யாண் பேசினார்ல, அதை பத்தி எனக்கு தெரியாது.